வணக்கம். இன்றைய வாமனாவில் அல்லு அர்ஜுனாவை அள்ளிய போலீஸ் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லு அர்ஜுனா புஷ்பா 2 திரைப்படத்தை பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போயிருக்காரு. கூட்ட நெரிசலில் சிக்கி அவருடைய தீவிர ரசிகையான ரேவதி என்கிற பெண்மணி உயிரிழந்திருக்கிறார். இந்த பெண்மணியோட பட்டப்பேர் புஷ்பா. என்ன காரணத்தினால் அப்படின்னா, அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுனாவோட தீவிரமான வெறி பிடிச்ச ரசிகையான். இந்த பெண்மணியோட 8 வயது சிறுவன் தற்போது உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். எல்லா ஊடகங்களும் அல்லு அர்ஜுனா மேலே தான் குற்றம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உண்மையான தவறு யார் மீது என்று கேட்டால் ரசிகர்கள் மீது தான். அல்லு அர்ஜுனாலாம் ஒரு ஆளாங்க. புஷ்பா 2 படத்தில் அவர் என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ரொம்ப ஆபாசமாக நடிச்சிருக்காரு அல்லு அர்ஜுனாவும் ராஷ்மிகா மந்தனாவும். அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்ற பாட்டை குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது. 2 தாடியை கையை வச்சு தடவி விடுவாராம். அதுதான் ஒரு ஸ்டைலாக உங்கள் ரசனையில் இடி விழ. அதே போல் இந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் படம் எடுக்கிறேன் அப்படின்ற போர்வையில் ஆபாச படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட வசூல் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 1000 கோடியை தாண்டிடுச்சு. 1000 கோடியை தாண்டினதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்ற பாட்டில் அல்லு அர்ஜுனாவும் ராஷ்மிகா மந்தனாவும் ரொம்ப ஆபாசமாக நடிச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மையான காரணம். ராஷ்மிகா மந்தனாவோட கால் பாதத்தை இவர் எடுத்து தன்னோட தாடியில் சொரிஞ்சிப்பார். ராஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுனாவோட தலை மேலே காலை தூக்கி வைக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது. ட்ரெஸ்ஸு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த படத்தில். அடுத்ததாக, பெரும்பாலும் நடிகர்கள் சூப்பர் ஸ்டாராக ஆனதுக்கு பிறகு அரசியலை குவிச்சிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆந்திராவின், அதாவது டோலிவுட், மன்னிச்சிக்கோங்க, ஆந்திராவில் டோலிவுட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுனா அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது, இறைவன் அருளால் அல்லு அர்ஜுனாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்ன மாதிரி ஒரு மனுஷன் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி சிறைக்கு போகிற அளவுக்கு மாட்டியிருக்காப்புல, இதை பார்த்து நீ சந்தோஷப்படுறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு காவல்துறை அதிகாரி, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனரான செந்தில்குமார், இவர் என்ன பண்ணியிருக்காருனா, டியூட்டியில் இருக்கும்போது காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தேட்டரில் போயிட்டு புஷ்பா 2 படத்தை பார்த்துருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட திருநெல்வேலி மாவட்டத்து கமிஷனர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறார். அப்போ நான் கூட நினச்சேன், என்ன காக்கி சட்டை போட்டுட்டு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவங்களுக்கும் பாவம், அவங்களுக்கும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும், படத்துக்கு போகணுன்னு தோணும்ல, அதனால் அவர் தேட்டருக்கு போய் படம் பார்த்ததில் என்ன தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்ற பாட்டை பார்த்ததுக்கு பிறகு தான், ஐயோ பாட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை இன்றைய இளைய தலைமுறையினர் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க கெட்டு சீரழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு சமூக அக்கறையில் தான் அல்லு அர்ஜுனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் சிக்கினது நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் தெலுங்கானா மாநிலத்திலும் தான் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அல்லு அர்ஜுனா அடிப்படையில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே இவருக்கு அரசியலில் வேறு ஆர்வம் இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி கூட பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி அரசியலில் ஆர்வம் இருக்கிற காரணத்தினால ஒரு வேளை எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேட்டருக்கு போனால் கூட்ட நெரிசல் ஏற்படும், உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல், ஒரு சமூக அக்கறையே இல்லாமல் இவர் தேட்டருக்கு போனதுனால 2 பேர் ஒரு பெண்மணி இறந்து போயிடுச்சு. அந்த பெண்மணியோட பையன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு சமூக அக்கறையே இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நபரெல்லாம் வருங்காலத்தில் முதலமைச்சரானா நாடு என்னத்துக்கு ஆவறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அல்லு அர்ஜுனா மேலே எஃப்ஐஆர் விழுந்ததில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
அதே போல் நடிகர் விஜய் இவர் சமீபத்தில் தன்னோட கட்சியோட கொள்கைகளை வந்து மேடையில் அறிவித்தார். அப்போ மேடையில் ஒரு திணுசா சாஞ்சி நடந்துக்கிட்டு கையை ஒரு மாதிரி அசைச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக நடந்து வந்தார். அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அது வந்து ஆந்திர அரசியல்வாதியான ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இருந்தது. காக்கி கலர் பேண்ட்டு, வெள்ளை கலர் ஷர்ட்டு. அவரோட ட்ரெஸ்ஸு வந்து டிட்டோவாக ஆந்திரா முன்னாள் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணப்பட்டது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடிகர் விஜய் வந்து தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவோட ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு டிசைனாக சாஞ்சிக்கிட்டு கையை அசைச்சிட்டு வர்றதெல்லாம் மகேஷ் பாபுவோட ஸ்டைலு அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது வந்து பவன் கல்யாணோட ஸ்டைலு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை விட அரசியலில் அதிகமாக குதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் அதிகமாக குதிக்கிறது எந்த இடத்துல எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தான். தமிழ்நாட்டு ரசிகர்களை விட ஆந்திர மாநிலத்து ரசிகர்கள் தான் ரொம்ப வெறி பிடிச்சி போயிருக்காங்க. இது ஆந்திராவுக்கு நல்லது கிடையாது. இனிமேலாவது தயவுசெய்து குறைச்சிக்கங்க. அதே போல் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு புஷ்பா 2 படத்தை பார்த்த காவல்துறை அதிகாரியை வன்மையாக கண்டிக்கிறேன். தயவு செய்து ஒரு படத்தை பார்க்குறீங்க, அந்த நடிகரோட நடிப்பு நல்லா இருக்குது அப்படின்னா அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. என்னதான் விலை போட்டு செருப்பை வாங்கினாலும் அந்த செருப்பு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றதுக்காக செருப்பை தூக்கிட்டு வந்து பூஜை ரூமில் வைக்க முடியாது. அதே போல் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சாமி ஃபோட்டோ வந்து உடஞ்சி போச்சு அல்லது மழை தண்ணி பட்டு ஒரு மாதிரி அழிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக அந்த சாமி ஃபோட்டோவை தூக்கிட்டு போயிட்டு வாசப்படியில் போட முடியாது அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நான் எப்போவுமே வந்து என்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தும்போது சொல்லுவேன். கடந்த காலத்தில் நான் ஆசிரியராக இருக்கும்போது என்னுடைய மாணவர்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், என்னதான் நீங்கள் காஸ்ட்லியாக விலை கொடுத்து செருப்பு வாங்கினாலும் செருப்பு தான். அதே போல் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோ வந்து கொஞ்சம் லைட்டாக அழிஞ்சிச்சு அல்லது உடஞ்சி போச்சு அப்படின்றதுக்காக சாமி ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்து வாசலில் வைக்க முடியாது, ரோட்டில் போட முடியாது. எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். தயவு செய்து அதாவது ஆந்திர மாநிலத்து மக்கள் மட்டுமல்லாமல் ஆந்திர மாநிலத்து ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு ரசிகர்கள் தயவு செய்து இனிமேலாவது திருந்துங்க. 1000 கோடி ரூபாய் வசூலாகிற அளவுக்கு புஷ்பா 2 படம் ஒன்றும் தேசப்பற்றை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படம் கிடையாது. அது ஒரு ஆபாச படம். இனிமேலாவது அந்த படத்தை பார்க்குறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.